ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி காலையில் சேம் அதே ரூட் தான், பட் டிஃப்ரெண்ட் வே. இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்ட்ரெச் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன். ஸோ இப்போவே உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷோ ஆகுதுன்னு தெரியல. செம்ம டேப்பரு. ஆக்சுவலாக இது ஒரு பிரிட்ஜு. ஸோ இந்த பிரிட்ஜில் நான் இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண போகிறேன். எப்படி மூவ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய கியரை வந்து லோ பண்ணிக்கிறேன். கியரை லோ பண்ணிட்டேன். அதே மாதிரி ரியரில் பார்த்தீங்கன்னா எந்த கஷ்டத்தில் வச்சுருக்குன்னு பாருங்கள். ரியரில் பார்த்தீங்கன்னா ஹை கியரில் தான் இருக்கும். ஸோ இதே ப்ரெஷரில் அப்படியே நான் கொடுத்துட்டு மேலே ஏறுவேன். ஸோ எனக்கு வந்து ப்ரெஷர் லாஸும் கம்மியாகும், எனர்ஜி லாஸும் கம்மியாகும். பட் வந்து கேடன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஹை கேடன்ஸ் இருக்கிறப்ப உங்களுக்கு வண்டி வந்து ஈஸியாக, அதாவது ஒரு மேட்டில் ஏறும்போது வண்டிக்கு டார்க் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு மேட்டில் நம்ம சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறப்ப நம்மளுக்கும் டார்க் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அது இருக்கிறதுனால தான் நம்மளால் ஈஸியாக மூவ் பண்ண முடியுது. இதே ஒரு பர்ஃபார்மன்ஸு போடுறவராக இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் வந்து அவ்வளோ சீக்கிரம் கீர் டவுன் பண்ண மாட்டார். பட் நம்ம என்டியூரன்ஸுக்கு இது ரொம்ப முக்கியமாக தேவை. ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக கியர் டவுன் பண்ணியே ஆகணும். நான் அப்படியே பேசிக்கிட்டே வரேனா, ஸோ அதனால் ஓவராக மூச்சு வாங்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம வந்து சைக்கிள் எடுத்து. ஸோ அந்த ஒரு ரீசனும் கூட நம்மளோட ஹார்ட் பீட் இன்னும் வந்து நம்ம ரெகுலர் கண்டிஷனுக்காக செட் ஆகலை. நான் கண்டினியூஸாக ஒரு 1 or 2 month வந்தேன்னா இந்த அளவுக்கு மூச்சு வாங்குது நார்மல் ஆயிரும். எந்த அளவுக்கு ஹார்ட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் மூச்சு விடுற சவுண்டு உங்களுக்கு நல்லா கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேடு ஏறிட்டேன். உங்களுக்கு பின்னாடி இருந்து காமிக்கிறேன், அது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக நம்ம அதை கிராஸ் பண்ணியாச்சு. பட் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு மேடு வந்துடும், அதையும் நம்ம இப்படி தான் கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வரைக்கும் நான் வந்து அரவுண்டு ஒரு 16 கிலோமீட்டர் வந்திருக்கேன். இப்போ நான் கரெக்டாக 18 km/h போயிட்டு இன்றைக்கி நான் 4:30க்கு அலாரம் வச்சுட்டேன். பட் ஆனால் என்னால் எந்திரிக்க முடியல, உண்மையாக சொல்லிடுறேன். அப்படியே கொஞ்சம் சரி 5:30க்கு இன்னொரு அலாரம் அடிக்கும், அதுக்கு எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் ஆனால் 4:30க்கு வச்ச அலாரம் என்னை 5:15 வரைக்கும் எழுப்பிட்டே இருந்தது. ஒரு வழியாக 5:15க்கு எந்திரிச்சிட்டு இன்றைக்கி அதே டவுட் தான், ஆஃபீஸ்க்கு போகிறோமா அப்படின்னு. எங்கள் அம்மா லைட்லாம் சார்ஜ் போட்டு வைக்கலாம், உன்ட்ட டேஞ்சர் லைட் வேலை இல்லை, போயிட்டு நைட்லாம் தனியாக வர்றது ரொம்ப ரிஸ்க்கு லைட் இல்லாமல். ஸோ இன்றைக்கி போயிட்டு வா, நம்ம வந்து நாளையிலேருந்து நீ ஆஃபீஸ்க்கு போயாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 30 km போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அரௌண்டு 25 km தான் வந்துருந்தது. ஸோ இந்த டைம் 30 km கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்ற ஒரு மோட்டோவில் வண்டி எடுத்துட்டேன். ஸோ அரௌண்டு 15 km ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ரிட்டன் திரும்பி போயிட்டுருக்கேன். ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் போட்டு அழுத்த முடியுமோ அவ்வளோ பொட்டன்ஷியல் போட்டு அழுத்திட்டுருக்கேன். இப்போ என்னென்னா, இங்கே ரோட்டுக்கு நடுவில் டிவைடர் வச்சுருக்காங்களே, அங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ண வேண்டியது வருது. அதான் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது. இங்கே காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இப்போது என்னால் மிடில் பூந்து போக முடியாது. ஸோ அதனால் ஒரு கார்னரில் பூந்து அப்படியே போகிறேன். இப்போ தெரியுதா நான் ஏன் இதெல்லாம் ஸ்லோ பண்ணணும்னு சொல்கிறேன்ட்டு. ரொம்ப சின்ன கேப்புங்க, கரெக்டாக ஒரு சைக்கிள் போகிற அளவுக்கு தான். 2 ஹேண்டில் பாருக்கும் கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ இதில் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணனாலும் அடி ஹேண்டில் பாரில் விழுகும், கையில் விழுகும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலாக அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே எழுந்திரிச்சேன். செகண்ட் டே பார்த்தீங்கன்னா நானே 5:30க்கு எழுந்திரிச்சிட்டேன். அன்றைக்கி சண்டே, பட் அலாரமும் வைக்கல. பட் இருந்தாலும் என்னால் 5:30க்கு நார்மலாக எந்திரிக்க முடிஞ்சுது. ஆட்டோமேட்டிக்காக நானே வேக்கப் ஆகிட்டேன்.
அதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருந்தது, அதனால் எந்திரிச்சு ஆஃபீஸ் ஒர்க்கை பார்த்துட்டு விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி திரும்பியும் ஆஸ் யூஸ்வல் எப்படியோ முடிஞ்ச அளவுக்கு எந்திரிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு ரெகுலராக எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு இதே மாதிரி ரைடை கன்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் நான் வந்து அப்பப்போ வீடியோஸில் கொடுத்துட்டே வர்றேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. கமிங் சூன் நம்ம மறுபடியும் ஹில் ரைடெலாம் போக ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதுவும் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ பாய் பாய். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்ருங்க. நான் அப்படியே இப்போ நான் கன்டினியூ பண்ணி போயிட்டுருக்கேன், ஏன்னா ரொம்ப டைம் ஆச்சு. பாய் பாய்.